வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ரொட்டீன் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு டே வந்து எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கிளீனிங் ஒர்க்லாம் வீட்டில் இருக்கு, அப்புறம் என்ன சமையல் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த vlogல இன்க்ளூட் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எப்பவும் போல குட்டி குட்டி டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வீக்கெண்ட் அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் வாக்கிங் போயிட்டு வரும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மேலே இருக்க அந்த தோல் பகுதியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 900 கிராம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ண வேண்டிய ப்ராசஸும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு ரசம். சிம்பிளாக சமையல் வந்து அவ்வளோதான் முடிச்சுக்க போகிறேன். ஏன்னா மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன்னு சில விஷயங்கள் வந்து வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் சிலது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணணும், அந்த வேலையும் இருக்குது அப்படின்றதுனால சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி. பட் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. என்னோட மந்த்லி கிளீனிங் ரொட்டீனை வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி vlogல வந்து சும்மா அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் அங்கங்கே கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த vlog வந்து உங்களுக்கு எப்பவும் போல் ஒரு யூஸ்ஃபுல்லான vlog-ஆகவும் இருக்கும், ப்ளஸ் டைம் பாஸிங் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு கிவ்அவேல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட குக்கிங் சேனலில் ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் இருக்க போது, என்ன மாதிரி அந்த கிவ்அவே வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கூட டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்மளோட இந்த vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். ப்ரானை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 தடவை இந்த டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருவேன். மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி அந்த நான்வெஜ்க்கே ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரானோட இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லைட்டாக அந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு கீரல் போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளேயே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து லைட்டாக இப்படி பிடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அப்படியே வந்துடும். இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். இது க்ளீன் பண்ணாமல் சமைக்காதீங்க, அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ரானையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. கையோட அப்படியே சிங்கையும் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கில் ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு உடனே இந்த மாதிரி சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்து வீட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கும். ப்ரான் தொக்குக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன். அப்புறம் ரசத்துக்கு தேவையான புளி வந்து ஊற வச்சுருக்கேன். தக்காளி எல்லாம் நறுக்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். கழுத்தில் பார்த்தீங்கன்னா நெக் ஃபேன் வந்து போட்டிருக்கேன். இந்த நெக் ஃபேன் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த சம்மர் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் அந்த கிச்சனில் நின்னோம்னாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேர்த்து கொட்டி அப்படியே நனைஞ்ச மாதிரி ஆயிடுவோம் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபேன் வந்து நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ப்ரான் தொக்கு பண்ணுறதுக்கு கடாயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகுளுந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 4 பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கினது எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு.
அது எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ப்ரான் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிய வதங்கினதும் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான் வந்து இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும் அந்த ப்ரான்லேருந்து. அப்போது சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த ப்ரானை வேக விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கி வச்சுட்டு சாதமும் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. ரசம் இந்த சைடு நுர கட்டிருச்சு. ஸோ இது ரெண்டையும் இறக்கி வச்சுட்டு சைட் பை சைடாக க்ளீனிங் வேலைகள் எப்பவும் போல் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். அப்புறம் என்னோடய மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, மாதத்துக்கு ஒரு தடவை இந்தந்த வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பேன். அதை வந்து அந்த மாதத்தில் 3rd வீக்கோ இல்லை 4th வீக்கோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் அதை முடிச்சு வச்சுருவேன். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் சில வேலைகளை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே எப்போவுமே வந்து அது க்ளீனாக மெயின்டைன் ஆகும். இல்லைனா அதை அப்படியே விட்டுட்டு ஒரு 3 months ஒன்ஸோ இல்லை 6 months ஒன்ஸோ உட்காந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் லோடு வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகிடும். இன்னொன்று அந்த பொருளோ இல்லை அந்த இடமோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக சேர்ந்துடும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து நம்ம நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதனால மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வச்சுருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, பாத்ரூமை வந்து டீப் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் சிங்க் ஏரியா இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து சில விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதை க்ளீன் பண்ணுறது, சோஃபா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில மந்த்லி க்ளீனிங் ஒர்க் வச்சுருப்பேன். அதை எப்போவுமே மிஸ் பண்ணாமல் அப்படியே க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பொருளாக இருக்கட்டும் இல்லை இடமா இருக்கட்டும் எப்பவும் க்ளீனாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் ஆகும். இப்போ நான் சொன்ன வேலைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டு 3 months ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வேலையை தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாயிடும். ஏன்னா இப்போ பாத்ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 monthsக்கு அப்புறம் அதை டீப் க்ளீன் பண்ணேன்னா ரொம்ப கரைகள் சேர்ந்துடும். அதை உட்காந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சிங்க் ஏரியாவில் கீழே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க பொருள்லாம் வந்து அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு ஒரு 6 months கழிச்சு க்ளீன் பண்ணுறேன் இல்லை 3 months கழிச்சு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். இல்லை ஏதாவது பொருள் நமக்கு எக்ஸ்பைரி ஆகிருந்தால் கூட தெரியாது, திரும்ப அதையே எடுத்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் க்ளீனிங்க்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்குமே சொல்கிறேன், நீங்கள் இப்போது புதுசாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுக்க பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளீனிங் அப்படின்றதுக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷெட்யூல் பண்ணி உங்களோட க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே வந்து உங்களுக்கு சீக்கிரமே ரொட்டீன் ஆகிடும். ரொட்டீன் ஆனதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒரு வேலையாகவே தெரியாது. ரொம்ப ஈஸியாக உங்களோட வேலைகளை வந்து நீங்களே பண்ணிடுவீங்க. எப்பவுமே வந்து வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியோ இல்லை 24 hours வீட்டை சுத்தம் பண்ணுறதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியோ இருக்காது. வீடும் எப்பவும் அது பாட்டுக்கு க்ளீனாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட க்ளீனிங் ஒர்க் அப்படின்றத எப்பயும் ஷெட்யூல் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து இந்த மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன் வேலைகள் தான். ஸ்க்ரீன் வாஷ் பண்ணுறது, அப்புறம் டோர் க்ளீன் பண்ணுறது, சிங்க் ஏரியா க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.